ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3 சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன். த டாபிக் நேம் இஸ் லைட். ஸோ நம்ம இது வாஸ்ட் லெசனாக இருக்கிறதுனா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பிரித்து எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ த ஸ்டடீஸ் வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் லைட் இஸ் இன் எனர்ஜி, differentiate natural and the artificial light source, understand rectilinear propagations of light, understand formations of shadows, know reflections of light and its type, know the laws of reflections, understand the properties of the images formed in a plane mirror, understand the dispersion and the spectrum, understand synthesis of the color. ஸோ லைட்னா என்ன, அது எப்படி ப்ரொபகேட் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, லைட் எப்படி எமிட் ஆகுது, ஸோ கலர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பற்றி இன்ட்ரடக்ஷன். When you enter into a dark room, nothing is visible. The moment you switch on the light, everything in the room becomes visible. How do we see these things with our eyes? When you look at these books, the light falling on the book is reflected and enter into your eyes. Light is a type of energy that helps us to see all the things around us. Light can be detected by the human eye. We all know that light is essential for vision. Let us see more about light is in this chapter. ஸோ லைட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டார்க் ரூமில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டையும் நம்மளால் பார்க்க முடியாது. எப்போ நமக்கு ஒரு லைட் சோர்ஸ் வருமோ அப்போ தான் நம்மளால் நமக்கு முன்னாடி இருக்க ஆப்ஜெக்ட்ஸை, நம்ம சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியும், நம்ம ஐஸ்னால் பார்க்க முடியும். ஸோ பிகாஸ் இந்த லைட் இருந்தால் மட்டும்தான் எல்லா திங்ஸையும் நம்ம சுற்றியும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஸோ அந்த லைட்டை பற்றி தான் நம்ம இந்த லெசன்லாம் பார்க்க போகிறோம். ஸோ டூ யூ நோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. லைட் இஸ் a only source of energy for plants. So they entirely depend on the light. People and animals deserve energy from the carbohydrates, protein and fat through their foods. Plants produce food using the energy from the sunlight, carbon dioxide and water by the process called the photosynthesis. Sunlight acts as a vital role in the process of the photosynthesis. So sunlight இருந்தால் மட்டும்தான் plants கூட அதோட ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது டியூனோ பாக்ஸில் கொடுத்துருக்க ஒரு விஷயம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டுக்கு என்ன சோர்ஸஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் which able to emit light are known as light sources. Light rays can come from different sources. There are two types of source of light: natural source of light, artificial source of light. ஸோ லைட் பார்த்திங்கன்னா ஒன்று நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கிற லைட், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நமக்கு கிடைக்கிற லைட். ஸோ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். Sources which emits light naturally are known as a natural source of light. The sun is the primary and the major source of natural light. Stars also produce light in the same way as the sun do. However, as they are much farther about than the sun, the light from them are too weak. The moon provides light, particularly in the night. Some living organisms have the ability to produce light, named by bioluminescence. It's the effect of certain chemical reactions occurring in the organisms. Fireflies, jellyfish, glowworms, certain deep sea plants and some microorganisms can emit light naturally. So in the natural source of light அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டே டைமில் பார்த்திங்கன்னா சன் தான் நம்மளோட அல்டிமேட் லைட் சோர்ஸ். ஸோ அதை வச்சுட்டு டே டைமில் ஃபுல்லாகவே சன் இஸ் அ நேச்சுரல் லைட் சோர்ஸ். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா நைட்டில் நமக்கு அந்த அளவுக்கு லைட் சோர்ஸ் இல்லைனாலும் மூனில் வர அந்த லைட் சோர்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் கூட நிறைய ஆர்கானிசம்ஸ்க்கு இந்த சன் அண்ட் மூன் இந்த ரெண்டு மூலிமா கிடைக்கிற நன்மைகள் நிறைய இருக்குது. ஸோ பயோலூமினன்ஸ் அப்படிங்கிற விஷயம் சில ஆர்கானிசம்ஸ்க்கு கிடைக்கிது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மின்மினி பூச்சி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த கடலுக்குள்ளே இருக்கிற பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா
பிளான்ட்ஸுக்கும் பிளான்ட்ஸ்னாலும் சரி அனிமல்ஸும் சரி அதுக்கு வந்து நிறைய அந்த க்ளோயிங் பவர் வந்து கிடைக்குது பிகாஸ் ஆஃப் தீஸ் சன் அண்ட் தி ஸ்டார். ஸோ சன் அண்ட் தி மூன். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் லைட் மூலிமா கிடைக்கிறதுனால நிறைய வந்து ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட். அப்பார்ட் ஃப்ரம் த நேச்சுரல் சோர்சஸ் லைட் கேன் ஆல்சோ பி ப்ரொடியூஸ் artificially. The different light sources that are able to produce light artificially can be put under the three broad categories. So artificial light பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ஆர்டிஃபிஷியல் லைக் பல்பு, நம்ம யூஸ் பண்ணுற பல்ப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டில்ஸு, இதெல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் லைட் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன அதை வந்து 3 வந்து ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டூயினோ பாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டூயினோ பாக்ஸில் கொடுத்துருக்க வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கொஸ்டின் சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கிற மோட்ரோ பாக்ஸை அடிக்கடி நம்ம நல்லா கவனித்து படிச்சுக்கணும். ஸோ இஸ் த மூன் அ லூமினஸ் ஆப்ஜெக்ட். மூன் வந்து லூமினஸ் ஆப்ஜெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. த மூன் ப்ரொவைட்ஸ் லைட் அஸ் வெல் பட் இட் கேனாட் ப்ரொடியூஸ் லைட் பை இட்ஸ் ஓன். த லைட் எமிட்டட் பை த மூன் இஸ் த லைட் ஆஃப் தி சன் ரிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் த எர்த். வென் வி see the moon we see only the moon's lighted part. Thus half of the moon is always facing the sun and receiving light from it. Hence we receive light from the moon. So moon நம்ம இப்போ சொன்ன நைட் நேரத்தில் மூன் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மூன்லேருந்து நமக்கு டேரெக்டாக வந்துட்டு லைட் கிடைக்காது. மூனே பார்த்தீங்கன்னா சன்னோட வெளிச்சத்தை வாங்கி ரிசீவ் பண்ணி நமக்கு வந்து அது கொடுக்குது. ஸோ இட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி மூன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் வந்து மூணாக நம்ம வந்து பிரிக்கலாம். Artificial sources are man-made light sources such as flame of candle, incandescent lamp, neon lamp, sodium lamp, etc. So incandescent sources na enna paakalam. So when certain objects are heated to high temperature, they begin to emit light. The glowing of the hot iron rod is a kind of incandescent light. Example, candle, incandescent lamp. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஹீட் நம்ம தீக்குச்சி எடுத்து பற்ற வைக்கிறோம். ஸோ அந்த ஹீட் வந்து வர லைட் வந்து எமிட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி சோர்ஸஸ்க்கு பேர் தான் இன்கேண்டிசன்ட் சோர்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்சஸ். பாசிங் எலக்ட்ரிசிட்டி த்ரூ சர்டன் கேஸ் அட் வெரி லோ ப்ரெஷர் கேன் ப்ரொடியூஸ் லைட். ஸோ சில கேஸ் நம்ம பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டியில் பாஸ் பண்ணும்போது நமக்கு லைட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நியோ லேம்ப்பு, சோடியம் லேம்ப், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்சஸ் தான். ஸோ மோட்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம். ஸோ வி ஆஃபன் யூஸ் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் கேஸ் டிஸ்சார்ஜ் லேம்ப். ஸோ நம்ம எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப்ஸ் தான், சோர்சஸ் தான். ஸோ த எலக்ட்ரிக் கரண்ட் இந்த கேஸ் எக்ஸிஸ்ட் மெர்க்குரி வேப்பர் விச் ப்ரொடியூஸ் ஷார்ட் வேவ் அல்ட்ராவயலட் லைட் தட் தென் த காஸ் அ பாஸ்பரஸ் கோட்டிங் ஆன் தி இன்சைட் ஆஃப் தி லேம்ப் டு க்ளோ இன் த விசிபிள் லைட். ஸோ எப்படி வந்து பல்ப் வந்து எரியுது அப்படிங்கிற சொல்லி. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கேஸ் எக்ஸிட்ஸ் மெர்க்குரி வேப்பர். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்டில் வந்து அந்த கேஸ் பாஸ் பண்ணும்போது மெர்க்குரி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் கிவிங் த விசிபிள் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். லைட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த செஷன் வி ஷால் எக்ஸாமின் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். லைட் ஹேஸ் சம் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் as mentioned below. Rectilinear propagations of light, reflection speed, interactions of light with the matter, types of material according to permeability, formations of shadows, plane mirror and the image spectrum. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். லைட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்சிடெண்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது, அந்த லைட்டோட ஸ்பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஷேடோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் உள்ள பெர்மியபிலிட்டி ஆகி போகிறது. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் வந்து லைட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலில் இருக்கிற லைட்லாம் வந்து பாஸ் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா செவரு இருந்ததுன்னா எப்படி வந்து லைட் பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சில ப்ராப்பர்ட்டிஸ்க்கு லைட்டுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா லைட் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The path of light, how does light travels? Have you ever seen the scene of light penetrating through the branches of trees in dense forest? Have you ever seen the path of sunlight entering through the hole of the cement grill building? Have you ever seen the path of the laser light? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு டார்க் ரூமில் கண்டிப்பாக வந்து லைட் வந்து பென்ட்ரேட் ஆகவே முடியாது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி லைட் வந்து பென்ட்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது எப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் லைட்னா என்னென்னு. ஸோ லைட் ட்ராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இட் கேனாட் பி bend the path itself.
This is called the rectilinear propagations of light. This is one of the most important property of light. So இந்த questions வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ லைட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன்ஸ் ஆஃப் லைட். ஸோ இந்த மாதிரி லைட் வரும்போது எங்கேயுமே வந்து அந்த லைட் பாஸ் பண்ணும்போது எங்கேயுமே வந்து பெண்ட் ஆகவே ஆகாது. இட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். அப்படி இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே டூயினோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான், அது என்னென்னு கவனிக்கலாம். ஸோ அல் ஹசன் Haytham was a scientific thinker who made important contribution to understanding of the vision, optics and light. He observed that light coming through a tiny hole traveled in a straight line and projected an object onto the opposite wall. Based on such experimentations, he concluded that vision is accomplished by rays coming from external luminous sources and entering the eye rather than through rays emitted from the eyes, as was then commonly believed. He is the first one to experiment with light and found important properties like the rectilinear propagations of light. So முன்னாடி நம்ம ஏன்ஷியன் பீரியடில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேருந்து ரேஸ் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது மூலிமா தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அல்ஹசன் ஹைதம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் திங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸஸ் வெளியே இருக்க லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மூலிமா தான் லூமினஸான திங்ஸ் மூலிமா தான் நமக்கு ஆப்ஜெக்ட் மேலே விழுகிறதுனால நம்ம அது மூலிமா தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணில் பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து அவர் சாதாரணமாக சொல்லாமல் சயின்டிஃபிக்கான ரிசர்ச் பண்ணி அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ அது அவர் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா பின்ஹோல் கேமரா. ஸோ பின்ஹோல் கேமரா இஸ் அ சிம்பிள் டிவைஸ் விச் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ரெக்டிலினியர் ப்ராபகேஷன்ஸ் ஆஃப் லைட். ஸோ நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரெக்டிலினியர் ப்ராபகேஷன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பின்ஹோல் கேமரா. ஸோ சின்ன வயசில் எல்லாருமே வந்து இது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் 6th standard 7th standardலாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய சொல்லுவாங்க. ஸோ நானே பண்ணியிருக்கேன். ஸோ த above picture shows a model of a pinhole camera. ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு O is a small hole by the pin. பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சைடில் மட்டும் ட்ரேசிங் பேப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹோல் போட்டுக்கணும். ஸோ அதுதான் வந்து இவங்க ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லியிருக்காங்க. த above picture shows a model of pinhole camera. O is a small hole by a pin. XY is the object and Y dash X dash is the object of a XY. As light travels in a straight line, one light ray from the X travels along the XO strikes the screen Y X. So in similar way, another light striking from Y and travels along the YO strikes the screen Y dash. Similarly, all the rays in between the X and the Y falls on the screen between Y dash and X dash. This X dash and Y dash become the image of XY. The image produces temporary if a simple paper is used. The image can be permanent if the paper is replaced by the photographic plate. So இது வந்து நம்ம சிம்பிளாக அப்போதைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வெறும் நார்மல் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே நமக்கு அது வந்து பிக்சர் பண்ணணும் அப்படின்னா நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வியூ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம பார்க்குறது வந்து தலைகீழ தெரியும். நம்ம சின்ன வயசில் நான் பண்ணி பார்க்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது எங்கள் சயின்ஸ் மேம் சொன்னாங்க. ஸோ இது நம்ம பார்க்கும்போது தெரியும், அந்த இமேஜ் வந்து நமக்கு தலைகீழாக தெரியும். ஸோ இது பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு கரெக்டாக புரியும். ஸோ லீனியர் ப்ராபகேஷன்ஸ் ஆஃப் லைட்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டர்னோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் என்னன்னு சொல்லி போய்க்கலாம். பிஃபோர் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கேமரா, pinhole camera was used to photograph movement of the sun over the long period of time. This type of photography is known as solography and also be used for observing and recording solar eclipse, and this was also used to take a photograph of stationary objects. ஸோ கேமரா வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பின்ஹோல் கேமரா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வச்சோன்னா நம்மளால் அதை வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ சோலரோட மூமெண்ட்ஸு, சோலார் எக்லிப்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணுறக்கும் இந்த கேமரா மாதிரி இருக்கிற இந்த பின்ஹோல் கேமரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ். A mirror reflects our face. A still water body like a pond reflects the scenery around it. When we see our face in the mirror, we see the light rays from our sun bouncing off the surface of the mirror. How the rays of the light are reflected. Take a plain mirror, cover it with a black paper, cut a small slit as shown in the figure. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இது எப்படி வந்து லைட் வந்து எப்படி இன்சிடென்ட் ஆகுது, இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
நம்ம வந்து பார்த்திங்கன்னா எது இன்சிடென்ட் ரே எது ரிஃப்ளெக்ஷன் அப்படி இன்சிடென்ட் ரேனா என்ன, ரிஃப்ளெக்டர் ரேனா என்ன, அதை பற்றி நம்ம கிளியராக படிக்கலாம். ஸோ இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இன்சிடென்ட் அண்ட் த ரிஃப்ளெக்டர் ரே? ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் என்னென்னா இன்சிடென்ட் என்னென்னா ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் they will ask, ஸோ த லைட் ஃபாலிங் ஆன் த மிரர், ஒரு மிரர் மேலே ஒரு லைட் ஃபால் ஆகுது அப்படின்னா இட் இஸ் இன்சிடென்ட். அதே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு பக்கம் பட்டுச்சு அப்படின்னா இட் இஸ் ரிஃப்ளெக்டர் ரே. ஸோ இங்கே வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல படிச்சிடலாம். ஸோ ட்ரா a straight line ABC and angles are shown in the figure. The line 1 is 60 degree from BD, 2 and at 30 degree from the BD. Now the line 4 at the 60 degree from the BD and line 3 at the 30 degree from the BD. The line BD is perpendicular to ABC. Hold the mirror on the line ABC. Use the mirror with a slit and make a ray go along the line 1 and reach the mirror at the point B. Observe where the reflector ray is. The reflector ray go along 4. ஸோ நம்ம வந்து பார்க்கணும், இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. ஸோ இதை செஞ்சு பார்க்கணும் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரிசல்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஸோ now try keeping the mirror with slit and making an incident go along the line 2. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போய் மிரரை வந்து ஒரு ஸ்லிட் பொசிஷனில் வச்சுட்டு சாய்வான பொசிஷன் வச்சுட்டு இன்சிடென்ட் ரே கொடுக்கும்போது லைன் 2ல் வந்து இந்த ரே வந்து பாஸ் ஆகி போயிட்டுருக்கும். now do we see that the reflector rays along the line 3. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் 3க்கு வந்து போகுமா சொல்லி பார்க்க சொல்கிறாங்க. லைன் BD which is perpendicular to the mirror surface is called the normal. ஸோ அந்த பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வந்து பாஸ் ஆகிட்ருக்கும், அந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா நார்மல் லைன். ஸோ நார்மல் லைனுக்கு இந்த சைடு வருதா அந்த சைடு வருதாங்கிறத பொறுத்தா இட் இஸ் இன்சிடென்ட் ரேவா ரிஃப்ளெக்ஷன் ரேவா அப்படின்னு சொல்லி நம்மளால் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ சிமிலர்லி த ஆங்கிள் பிட்வீன் த ரிஃப்ளெக்டர் அண்ட் த நார்மல் இஸ் கால்ட் அஸ் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ அந்த சென்ட்ரல் நார்மல் ஆங்கிளுக்கும் அந்த ரிஃப்ளெக்டட் ஆங்கிளுக்கும் இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். Can you make a relationship between the angle of incidence ray and the angle of reflected ray? Yes, it is. It is not obvious that the angle of incident is same as the angle of reflections. So, என்ன டேர்ம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பற்றி நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே, த ரேஸ் ஆஃப் லைட் தட் ஃபால்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ரிஃப்ளெக்ஷன் மெட்டீரியல் இன் ஃபிகர் PO இஸ் தி இன்சிடென்ட் ரே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த P வந்து ஒரு மிரர் மேலே விழுகுதுல, ஸோ இது வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா த ரேஸ் ஆஃப் லைட் தட் கம்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் when the incident ray falls on the reflection material in the figure OQ is the reflected ray. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த PO அப்படிங்கிறது இன்சிடென்ட் ரேவாகவும் அடுத்து QO அப்படிங்கிறது ரிஃப்ளெக்டட் ரேவாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இந்த இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். ஸோ த பாயிண்ட் ஆஃப் விச் இன்சிடென்ட் ரே ஸ்ட்ரைக்ஸ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த ஃபிகர் O பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இந்த O பாயிண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் எல்லாமே வந்து அங்கே தானே குவியுது. ஸோ இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மல், the perpendicular line drawn from the point of incidence to the plane of the reflecting surface is called normal line. So அந்த reflecting அந்த incident ray point ஆகிற இடத்துல தான் நம்ம வந்து point of incidence சொல்கிறோம். ஸோ அதிலிருந்து வந்துட்டு ஒரு லைன் வந்து போகுது. ஸோ அந்த லைன் தான் நம்ம நார்மல் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆங்கிள் ஃபார்ம்டு பிட்வீன் த இன்சிடென்ட் ரே PO அந்த நார்மல் ஆன் இஸ் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ இந்த நார்மல் லைனுக்கும் இன்சிடென்ட் லைனுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரிஃப்ளெக்ஷனும் அதே மாதிரி இந்த நார்மல் லைனும் அந்த இன்சிடென்ட் ரேலேருந்து வந்து இந்த ரிஃப்ளெக்டிங் லைனும் எந்த அளவுக்கு ஆங்கிள் இருக்கோ அதை வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு லா வந்து இருக்குது, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இன்சிடென்ட் கொடுக்குறோமோ, எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் இன்புட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல். I is equal to R. The incident ray, the reflector ray and the normal at the point of incidence lie on the same plane. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சம்ஸ் வந்து சம்டைம்ஸ் they will ask. ஸோ இந்த ஃபிகர் the incident ray makes 27 with the normal, then find the angle of reflections. ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்முலா எந்த அளவுக்கு இன்சிடென்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ளெக்டட் ரே அந்த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் லை ஆன் தி சேம் பிளைன். ஸோ எல்லாமே இன்சிடென்ட் ரேவும் சரி ரிஃப்ளெக்டட் ரேவும் எல்லாமே வந்து சேம் பிளைனில் தான் விழுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள், எ லைட் ரே ஸ்ட்ரைக்ஸ் அ ரிஃப்ளெக்டிவ் சர்ஃபேசஸ் அட் ஆங்கிள் 43 degree with a plane surface.
ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஸோ ரிஃப்ளெக்டர் எவ்வளோ, ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ, அது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 90 இட் இஸ் அ பர்பெண்டிகுலர். ஸோ 90 டிகிரி மைனஸ் அது எத்தனை டிகிரி கொடுத்தாங்களோ அது மைனஸ் பண்ணி அந்த ஆன்சர் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இன்சிடென்ஸ் கிடைச்சாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ஷன் வேல்யூவும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுக்கும் ரிஃப்ளெக்டருக்கும் இல்லை ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளைன் சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்டட் ரேக்கும் பிளைன் சர்ஃபேஸ்க்கும் உள்ள ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ 90 டிகிரி மைனஸ் 47, ஸோ 43. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரிஃப்ளெக்டர் ரேவும் கால்குலேட் பண்ண முடியும், ரிஃப்ளெக்ஷன் ரே எவ்வளோ இருக்குது, இன்சிடென்ட் ரே இருக்குதுன்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆன் அ மிரர் we can see our images but not on the wall. Why? Both the surface reflects lights. One, because the reflected light comes to our eyes. We are able to see it. If the wall was not reflecting light, then we can't see it. We saw earlier that the light reflects surfaces is very predictable manner. In accordance with the law of the reflection, the laws of the reflections hold good for all surfaces is irrespective of the shape. Vertical surfaces, angle surfaces, and even over the curved surfaces. The law of the reflection hold good as long we can draw the normal perpendicular to the surface at the point can be drawn. The angle of incidence is the point will be equal to the angle of reflections. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிளாஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், ஒரு விண்டோவில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும், வாலில் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும், நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்து மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இன்சிடென்ட் ரே இருக்கோ அந்தளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் ரே, அது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸ் விழுகிற சர்ஃபேஸை பார்த்திங்கன்னா அது வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்கா, ஆங்கிள்டாக இருக்கா, சாய்வாக இருக்கா, கர்வ்டாக இருக்கா, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இட் வில் பி ஹேப்பனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அப்சர்வ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஓரியன்டேஷன் ஆஃப் தி சர்ஃபேசஸ். இஃப் த சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத் and the flat and all points the normal is the same directions. Therefore a set of parallel lines striking the surfaces will be reflected at an angle, but the rays themselves will still remain parallel to each other. So it while even the if அந்த லைட் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸில் விழுகும்போது மேபி இட் இஸ் ஸ்மூத் ஃப்ளாட் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ரிஃப்ளெக்டட். ஆனால் என்ன ஆகும்னா இட் வில் பி parallel to each other. கடைசி வரைக்கும் இட் வில் பி parallel இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. However, consider a surface which is not smooth and such as surface of walls. What happened when the light hits the rough surface? Roughness of the wall means that each individual ray meets a surface which has a different orientations. The diagrams below depict the cases 5 incident rays labeled at A, B, C, D. And each approach surfaces. The normal line at which each point of the incidence is shown in the black and labeled with an N. In each case, the law of reflections is followed, resulting in a 5 reflected rays labeled A dash, B dash, C dash, and D dash, E dash. While the incident ray were parallel to each other, the reflected ray were going to different directions. The results in this rays of light or incident upon the surfaces in a concentrated bundle and are diffused upon reflections. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா விழுகும்போது அந்த இன்சிடென்ட் ரே விழுகும்போது இட் வில் பி ரிஃப்ளெக்டட் அண்ட் இட்ஸ் parallel to each other. ஸோ parallel இருக்கிறதுனால we will able to see. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா ரஃப் சர்ஃபேஸில் விழுகும்போது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு வாலே இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இட் இஸ் அ ரஃப் சர்ஃபேஸ், இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ நம்ம இன்சிடென்ட் கொடுக்கும்போது இட் வில் பி டிஃபர் ஃப்ரம் ஒன்றை விட்டு ஒன்று வந்து ரொம்பவே இது டிஃபராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து கரெக்டாக வந்து அதனால தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி ABCD 3 வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால இட் வில் பி நேம்ட் as A dash, B dash, C dash. நமக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா broadly we can say that there are 2 types of reflections. If the surface is smooth then we have a specular reflection. So reflection முன்னாடி சொன்ன மாதிரி smooth and rough ரெண்டு டைப்பாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறத நம்ம வந்து specular reflection சொல்லலாம். So the parallel light rays striking the surface gets reflected at individual reflected rays
remains in parallel. If the surface is rough, then we diffuse reflections. So first smooth surface ன்னு சொல்லி சொன்னோம்னா it is a specular reflection. அதே வந்து rough surface level it is a diffuse reflections. Light rays after reflections goes in many directions. In fact, during the day our classrooms is illuminated by sunlight. Walls and the floors are exposed to diffuse reflection reaction. Suppose walls were smooth mirror like, the sunlight entering through the window will get bounced by the floor at an angle above towards the roof, and it will never get reflected to the left or right. That is, left and right walls will remain dark. However, walls and floors are not smooth surfaces. Therefore, incident ray from the window get bounced into all the direction that the whole classroom is illuminated with the diffused light. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் ரூம் எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்காது. வாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ ரஃப் சர்ஃபேஸ். ஸோ விண்டோஸ் வழியாக ஒரு லைட் வருது அப்படின்னா இட் வில் பி அப்படியே வந்து ஃப்ளோர்லேயும் ரூஃப்லேயும் வந்து பாஸ் ஆகும்போது இட் இஸ் நாட் எ ரஃப் சர்ஃபேஸ். ஸ்மூத் சர்ஃபேஸாக இல்லாதனால இட்ஸ் இஸ் ரஃப் சர்ஃபேஸ். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது லைட் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் அது அப்படியே வந்து பாஸ் ஆகாமல் இட் வில் illuminated. ஸோ அதனால தான் வந்து கிளாஸ் ரூம் வந்து டே டைமில் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் எதனால் வந்து லைட் வந்து இப்படி வந்து illuminate ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பீம் ஆஃப் லைட். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பீம் ஆஃப் லைட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். So generally light is not a single ray but a bundle of rays which are called as a beam of light. So light பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரே வந்து பாஸ் ஆகிறதுனால ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியாது. ஸோ நிறைய பஞ்ச் ஆஃப் ரேஸ் வந்து ஒட்டுக்காக சேர்ந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். லைட் வந்து போகும். ஸோ அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பஞ்ச் ஆஃப் லைட்டு தான் நம்ம என்னன்னு பஞ்ச் ஆஃப் ரேஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பீம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம். A light beam can be bundle of parallel rays, convergent rays or divergent rays. Let us look at the light coming from the sun. The rays of sunlight are parallel. Often the headlight of the car gives parallel rays. However, look the rays of the light coming out of the candle. Light rays go in all the direction from the candle fire. These rays are divergent. ஸோ இந்த லைட்லேயே பார்த்தீங்கன்னா 2 types ஆஃப் லைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன் இஸ் அ கன்வர்ஜென்ட், இன்னும் டைவர்ஜென்ட். இந்த டைவர்ஜிங் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டை சொல்கிறாங்க. ஸோ சன் இஸ் த ஒன்லி சோர்ஸ். அங்கேருந்து நமக்கு லைட் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ கேண்டில் இஸ் ஒரு சிங்கிள் சோர்ஸ். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ டைவர்ஜென்ட் லைட் சோர்ஸ் அப்படிங்கிறாங்க. லைட் ரேஸ் ஃப்ரம் த ஃப்ளாஷ் லைட் இஸ் ஆல்சோ டைவர்ஜென்ட். யூஸிங் லென்ஸ் we can convergent light rays. Using a lens you can focus sunlight as a point. That is what are making the light rays is converge. ஸோ டைவர்ஜென்ட் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ எல்லா பாயிண்ட் எல்லா லைட்டும் வந்து ஒட்டுக்கா வந்து குவிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூத கண்ணாடி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. சன்லைட்டு மேலே சன்லைட் படுற மாதிரி வைக்கிறோம். ஸோ அங்கே இருக்க எல்லா ரேஸும் வந்து அட் அ பாயிண்ட் இட் வில் பி ரீச். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கன்வர்ஜிங் பாயிண்ட். ஸோ இட் இஸ் நோன் அஸ் அ கன்வர்ஜிங் லைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட். லைட் வந்து எந்த ஸ்பீடில் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வென் லைட்டிங் ஏ பல்ப் இன் அ டார்க் ரூம் லைட்ஸ் ஸ்ப்ரெட்ஸ் அ ஹோல் ரூம் குயிக்லி. திஸ் இஸ் பிகாஸ் த லைட் ட்ராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட். லைட் ட்ராவல்ஸ் 3 lakh km/s in air or a vacuum. In theory nothing can travel faster than the light. ஸோ நம்ம டார்க் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் டார்ச் லைட் போகிறோம் அப்படின்னு டக்குன்னு வந்து ஃபாஸ்ட் ஆயிரும். ஸோ லைட் கேன் ட்ராவல் 3 lakh km ஒரு செகண்டுக்கு 3 lakh km ஸ்பீடில் வந்து லைட் வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்பீட் ஆஃப் தி லைட். ஸோ இந்த பார்ட் 1 வந்து நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் வரைக்கும் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லைட் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது, டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் என்ன, டிரான்ஸ்குலண்ட் மெட்டீரியல் என்ன, ஷேடோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்து நம்ம சோலார் எக்லிப்ஸ் நடக்குது, லூனார் எக்லிப்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து நம்ம இந்த லெசன்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.